அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹு தாலாவுடைய பெயரினால் இந்த ஹுதுபாவை நான் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் சர்வ வல்லமையும் கொண்டு கோடான கோடி படைப்புகளை படைத்து ரட்சித்து வருகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுக்கே சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் சலாமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் இந்த தீனுக்காக வேண்டி யாரெல்லாம் தங்களுடைய உயிர்களையும் சொத்துக்களையும் கால நேரங்களையும் மற்றும் உண்டான வளங்களையும் தியாகம் செய்தார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றவர்களாக அவனுடைய புனிதமான மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை உள்ளும் புறமும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் பயந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் தற்கால உலகத்தை எடுத்து பார்த்தால் பல நாடுகளிலே அல்லாஹ்வுடைய தீனை மார்க்கமாக ஏற்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்ட இந்த உம்மத்துன் முஸ்லிமா முஸ்லிம்கள் எனப்படுகின்ற சமுதாயத்தவர்கள் பல்வேறுபட்ட சோதனைகளையும் சிக்கல்களையும் அடக்குமுறைகளையும் எதிர்கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு நாட்டிலல்ல பல நாடுகளிலே இப்படியான ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு சூழ்நிலை இருந்து வருவதை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்று நேற்று சுமாராக ஒரு வாரங்களாக பேசப்பட்டு வருகின்ற பலஸ்தீன விவகாரம் தொடர்பாக நானும் நீங்களும் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எல்லோரும் முஸ்லீம்கள் என்ற வகையிலே அல்லாஹு தாலா குர்ஆனிலே இன்னமல் முஃமினூன இஹ்வா, மூமின்கள் எல்லோரும் சகோதரர்கள் என்று சொல்லி இருக்கின்றார். எனவே முஸ்லீம்கள் இந்த உலகத்தின் எந்த ஒரு கோணத்தில் வாழ்ந்தாலும் அவர்கள் அனைவரும் என்னுடைய சகோதரர்கள் என்ற உணர்வு எங்களுக்கு தேவைப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. தனக்கு விரும்புவதையே தனது சகோதரனுக்கும் விரும்பும் வரைக்கும் உங்களில் ஒருவர் ஈமான் கொண்டவராக மாட்டார். எங்களுக்கு ஈமான் இருக்கிறது என்பதனுடைய அடையாளம் முஸ்லிம் சமுதாயத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் எங்களுடைய பிரச்சனையாக பார்க்க வேண்டும். அவ்வாறு நாங்கள் பார்த்தால்தான் நாங்கள் உண்மையான மூமின்கள், முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்ற முடிவுக்கு வர முடியும். அல்லாஹு தஆலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம், முஸ்லிம் மற்ற முஸ்லிமுடைய சகோதரனாக இருக்கிறார். அந்த முஸ்லிமுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு துன்பத்தின் பொழுதும் அந்த முஸ்லிமை அவன் கைவிட்டு விட மாட்டான். லா யுஸ்லிமுஹு வலா யஹ்துலுஹு, எதிரிகளிடத்திலே அவனை ஒப்படைத்து விட மாட்டான். இஸ்லாமிய சகோதரத்துவத்தினுடைய வெளிப்பாடாக அதுதான் காணப்படுகிறது. நாங்கள் நிம்மதியாக சாப்பிட்டு கொண்டு குடித்து கொண்டு மற்றமுண்டான விஷயங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் சொன்ன கலிமாவை சொல்லி இருக்கின்ற, நாம் ஏற்றிருக்கின்ற குர்ஆனை ஏற்றிருக்கின்ற, எமது நபியை தலைவராக கொண்டிருக்கின்ற, அல்லாஹு அக்பர் என்று மொழிகின்ற, ஹஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று போராட்டத்தின் பொழுது கூட சொல்லுகின்ற அந்த மூமின்கள் இருக்கிறார்களே பலஸ்தீனிலே, அவர்கள் எங்களுடைய சகோதரர்கள். அவர்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு துன்பம், ஒரு முள் அவர்களுடைய காலில் குத்தினாலும் அது எங்களுடைய காலில் குத்தப்பட்ட ஒரு முள்ளாக நாங்கள் பார்க்காத வரைக்கும் நிச்சயமாக நாங்கள் முஸ்லிம்களாக மூமின்களாக இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் இன்னொரு இடத்திலே சொன்னார்கள், கல் ஜஸதில் வாஹித், முஸ்லிம் சமூகம் என்பது ஒரு உடம்புக்கு ஒப்பானதாகும். இதஸ்தகா மின்ஹு உதுவுன் ததாஆ லஹு சாயிருல் ஜஸதி பிஸ்ஸஹ்ரி வல் ஹும்மா, அந்த உடம்பிலே இருக்கின்ற ஏதாவது ஒரு உறுப்புக்கு ஒரு பிரச்சனை வருமாக இருந்தால் அந்த உடம்பின் ஏனைய பகுதிகள்
அந்த பிரச்சனையிலே காய்ச்சலை வெளிப்படுத்துவதன் மூலமாகவும் விழித்திருப்பதன் மூலமாகவும் பங்கெடுக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ஹதீஸ் எவ்வளவு ஒரு ஆழமான கருத்தை தருகிறது. இலங்கையிலே இருக்கின்ற ஒரு முஸ்லிமுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டு விட்டால் அமெரிக்காவிலே இருக்கின்ற ஒரு முஸ்லிம் அதற்காக வேண்டி குரல் கொடுக்க வேண்டும். அது தனக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனையாக அவன் பார்க்க வேண்டும். உடம்பிலே கண்ணுக்கு வருத்தம் வந்துவிட்டால் கால் தான் வைத்தியரிடத்திலே சென்று மருந்து எடுக்க போகிறது, கை அந்த பணத்தை எடுத்து கொடுக்கிறது, வாய் அந்த பிரச்சனை சம்பந்தமாக வைத்தியரிடத்திலே முறைப்படுகிறது. அது கண்ணுக்கு வந்த வருத்தம் தானே என்று உடலின் ஏனைய உறுப்புகள் வாய் மூடி அல்லது பேசாமல் இருப்பதில்லை. அதுதான் ஒரே உடம்புக்கான உதாரணமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி முதல் இந்த காசாவின் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்ற அக்கிரமங்களையும் அட்டூழியங்களையும் வார்த்தைகளால் வடிக்க முடியாத அளவுக்கு நிலைமை மோசமடைந்திருக்கிறது. நேற்று வரைக்கும் அல் ஜசீரா தொலைக்காட்சியினுடைய புள்ளி விவரத்தின்படி 3857 பேர் காசாவில் மாத்திரம் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிலே பெரும்பாலானவர்கள் சிறுவர்கள், பெண்கள், நோயாளிகள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பதைக்க எந்த விதமான ஈவிரக்கமும் இல்லாமல் அவர்கள் மீது குண்டு பொழிந்து அந்த ஆக்கிரமிப்பு சக்திகள் அவர்களை அடக்கி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். வைத்தியசாலைகளை அவர்கள் விட்டு வைக்கவில்லை. பல்கலைக்கழகங்களை, காசாவிலே இருக்கின்ற மிக பிரபலியமான பல்கலைக்கழகம் காசா பல்கலைக்கழகம், அதனை அவர்கள் நிர்மூலமாக்கி விட்டார்கள். பல்லாயிரக்கணக்கான பட்டதாரிகளையும் கலாநிதிகளையும் பல்வேறுபட்ட விற்பனர்களையும் துறை சார்ந்த நிபுணர்களையும் உருவாக்குகின்ற கலாநிலையம் கூட விட்டு வைக்கப்படவில்லை. பல நூற்றுக்கணக்கான பள்ளிவாயல்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஐக்கிய நாடுகள் தாபனத்திலே எடுக்கப்பட்ட எந்த ஒரு தீர்மானத்தையும் மதிப்பதாக தெரியவில்லை. நூற்றுக்கணக்கான தீர்மானங்களை ஒரு பக்கம் ஒதுக்கிவிட்டு அயலில் இருக்கின்ற எல்லா நாடுகளோடும் யுத்தம் பிரகடனம் செய்து கொண்டு அந்த அடாவடித்தனத்தை அந்த நாடு மேற்கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று நேற்று ஆரம்பித்த பிரச்சனை அல்ல. முஸ்லீம்கள் ஏதோ தாக்கிவிட்டார்கள், அதற்கு பதிலடி கொடுக்கிறோம் என்று சொல்வதற்கான நிலை அங்கு கிடையாது. முஸ்லீம்கள் முழுக்க அடக்கப்பட்டிருக்கிறார்கள். 1948 வருஷம் முதல் 2023 வருஷம் வரைக்கும் 17க்கும் மேற்பட்ட யுத்தங்களை முஸ்லிம்களுக்கு எதிராக அந்த அடாவடித்தன நாடு மேற்கொண்டிருக்கிறது என்றால் அதில் இருக்கின்ற ஆழங்கள் அகலங்களை நீங்கள் பாருங்கள். பக்கத்திலே இருக்கிறது ஜோர்டான், அங்கு மேற்கு பகுதியிலே இருக்கிறது எகிப்து, வடபகுதியிலே இருக்கிறது லெபனான், அங்கு சிரியா இருக்கிறது. இந்த எல்லா நாடுகளுடைய பிரதேசங்களையும் கைப்பற்றி கொண்டு அடாவடித்தனம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம். உலகத்தில் எத்தனை நாடுகளிலே ஒரு நாடுகள் வித்தியாசம் இல்லாமல் எல்லா நாடுகளிலும் ஆர்ப்பாட்டங்கள் சென்று இந்த அட்டூழியத்தை கண்டிக்கின்ற மக்கள் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையையும் நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மொத்தமாக பலஸ்தீனர்களுடைய எண்ணிக்கை மொத்தமாகவே 20 மில்லியனாக காணப்படுகிறது. அதிலே தற்போது பலஸ்தீனிலே 5.5 மில்லியன் முஸ்லீம்கள் மாத்திரம்தான் வாழ்கிறார்கள். 7 மில்லியன் முஸ்லீம்கள் காசாவிலும் அதே நேரத்தில் மேற்கு கரையிலும் அகதி முகாம்களிலே தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். 7 மில்லியன் 70 லட்சம் என்றால் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். இது இன்று நேற்று ஆரம்பித்த பிரச்சனை அல்ல. மேற்கத்திய நாடுகளிலும் அரபு நாடுகளிலும் சுமார் 7 மில்லியன் முஸ்லீம்கள் பாலஸ்தீனர்கள் அடைக்கலம் கோரி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடிப்படையான தேவைகள் இல்லாமல் மருந்து தட்டுப்பாடு, உணவுக்கு தட்டுப்பாடு, போதிய கல்வி வசதி இல்லை. கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். 7 மில்லியன் பேர், மொத்தமாக 14 மில்லியன் பேர் அகதி முகாம்களிலே அடிப்படையான வசதிகள் இல்லாமல்
பலஸ்தீனர்கள் வாழுகிறார்கள் என்றால் இதனை விடவும் ஒரு பெரிய அட்டூழியம் உலகத்திலே வேறு எந்த பிரதேசத்திலே இருக்க முடியும் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் இதனை சொல்லுகிறோம்? ஏற்கனவே சொல்லப்பட்டது பிரகாரம் அவர்களும் மனிதர்கள், அவர்களும் முஸ்லீம்கள். அவர்களிலே நீங்கள் அங்கிருக்கின்ற புகைப்படத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஒரு பெண்ணையாவது, தலையில் ஹிஜாப் இல்லாத ஒரு பெண்ணை காண முடியாது என்ற அளவுக்கு அவர்கள் அனைவரும் போல ஹிஜாபோடு தான் இருக்கிறார்கள், இஸ்லாமிய உணர்வோடு இருக்கிறார்கள். முதல் உதவிக்காக சென்ற ஒரு முஸ்லிம் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். அவரிடத்திலே கேட்கப்படுகிறது, இந்த வைத்தியசாலை இவ்வாறு தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது, குண்டு வீசப்பட்டிருக்கிறது, உங்களுடைய கருத்து என்ன? என்னுடைய வார்த்தைகளால் இந்த அழிவை வர்ணிக்க முடியாது. எங்களுடைய ஃபைலை அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் நாங்கள் உயர்த்தி காட்டுவோம், வேறு யாரிடத்திலும் நாங்கள் முறைப்பட மாட்டோம் என்று ஆழமான ஈமானோடு அந்த மனிதர்கள் தவக்கல்னா அலல்லாஹ் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், நாங்கள் அல்லாஹு தாலா மீது தவக்குல் வைத்து விட்டோம், எங்களுக்கு அல்லாஹு தாலா மாத்திரம் போதுமானவன் என்ற ஆழமான ஈமானோடு அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வட கஸாவிலிருந்து அவர்கள் இடம்பெயர வேண்டும் என்று இஸ்ரேல் சொன்னது. அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஒரு நாளும் இடம்பெயர மாட்டோம், உங்களுக்கு முடியுமாக இருந்தால் எங்களுடைய ஜனாசாக்களுக்கு மேலால் நீங்கள் சென்று கொள்ளலாம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சிறுவன் தன்னுடைய தம்பி சக்கராத் ஹாலிலே இருந்து கொண்டிருக்கிறார், அவருக்கு கலிமா சொல்லிக் கொடுக்கிறார். சுப்ஹானல்லாஹ், கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள், இப்படிப்பட்ட துன்பங்களை யார் சந்தித்திருக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். அவ்வளவு தூரம் ஈமானுடைய வெளிச்சம். என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பூமி இருக்கிறது, அந்த பூமி அவ்வளவு பரக்கத்தான பூமி. அல்லாஹு தாலா குர்ஆனிலே சூரத்துல் இஸ்ராவிலே பாரக்னா ஹவ்லஹு, அவர்கள் வாழுகின்ற அந்த பலஸ்தீன பூமி இருக்கிறது, அது பரக்கத்துக்குரிய பூமி என்று குர்ஆனிலே சொல்லுகிறார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிமார்களுக்கெல்லாம் மிகவும் சிரேஷ்டமான அல்லாஹ்வுடைய கலீல், தங்களுடைய பாதத்தை பதித்த பூமி அது, புனிதமான பூமி. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் போன்ற மிக உன்னதமான முக்கியமான அந்த நபிமார்கள் அனைவரும் வாழ்ந்த பூமி அந்த பூமி. பைத்துல் முகத்தஸ் எனப்படுகின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்துதான் மிஅராஜ் சென்ற பூமி அது. முதலாவது கிப்லா பைத்துல் முகத்தஸ், அது இன்று யாருடைய கையில் இருக்கிறது? முஸ்லிம்களுடைய கையிலே இல்லை. அல்லாஹு தாலாவினால் மக்தூபி அலைஹிம், அல்லாஹு தாலா அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய கோபத்தை வருஷிப்பானாக என்று ஒவ்வொரு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகின்ற சந்தர்ப்பத்திலும் நானும் நீங்களும் அவர்களுக்கு எதிராக துஆ செய்கின்றோமே, அப்படிப்பட்ட சமூகம் அந்த யூத சமூகம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிக கடுமையாக தொல்லைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் உட்படுத்தி அவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கல்களையும் தடைகளையும் ஏற்படுத்திய சமூகம் அந்த யூத சமூகம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் ஏற்கனவே சொன்னது பிரகாரம் அந்த பூமி பரக்கத்தான பூமி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 பள்ளி வாயில்களுக்குத்தான் நீங்கள் யாத்திரை போக முடியும். முதலாவது பள்ளி மஸ்ஜிதுல் ஹராம், இரண்டாவது மஸ்ஜிதுல் நபவி, மூன்றாவது மஸ்ஜிதுல் அக்ஸா எனப்படுகின்ற அந்த பள்ளிவாயல். அங்கு சென்று தொழுகின்ற தொழுகை ஏனைய இடங்களில் தொழப்படுகின்ற தொழுகையை விடவும் சிரேஷ்டமானது, பல மடங்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடியது என்றெல்லாம் ஹதீஸ்லே வந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அங்குதான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பிரதேசத்திலே தோன்றி இருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கயாமத்து நெருங்குகின்ற பொழுது அங்குதான் வர இருக்கிறார்கள். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவ்லஹு. அல்லாஹ் தஆலா மிகவும் தூய்மையானவன். அவன் எப்படிப்பட்டவன் என்றால், தன்னுடைய அடிமையை
தன்னுடைய அபதை மஸ்ஜிதுல் ஹராம் எனப்படுகின்ற மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா எனப்படக்கூடிய அந்த புனிதமான பள்ளிவாயலை நோக்கி அவன் இஸ்ராவுக்காக வேண்டி கூட்டிக் கொண்டு போனான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி, பாரக்னா ஹவ்லஹு, அந்த பிரதேசத்தை சூழ நாங்கள் பரக்கத்து செய்திருக்கிறோம் என்றும் சொன்னான். அங்கிருந்துதான் 7 வானங்களையும் தாண்டி கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்காக வேண்டி சென்றார்கள். அந்த பைத்துல் முக்கத்தஸிலே தான் அவர்கள் நபிமார்களை பின்னால் வைத்துக் கொண்டு இமாமாக நின்று தொழுவித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான ஒரு பூமி, பரக்கத்தான பூமி. அதற்கு அப்பால் இருக்கின்ற ஷாம் பிரதேசம், தூர் சீனா மலை பிரதேசம், வத்தீனி வஸ்ஸைத்தூன் வதூரி சீனீன வஹாதல் பலதில் அமீன், சிரியா பிரதேசத்தில் இருக்கின்ற தூர் சீனா மலை எனப்படுகின்ற அந்த மலையின் மீதும் அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்கின்றான் குர்ஆனிலே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 1948ஆம் ஆண்டு முதல் இதுவரைக்கும் அந்த பிரதேசத்திலே செய்யப்பட்டிருக்கின்ற அத்துமீறல்களும் அடாவடித்தனங்களும் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு இருந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாதாரண ஒரு மனிதனுடைய மனசாட்சி கூட இப்படிப்பட்ட பச்சிலம் பாலகர்களை கொள்வதற்கு அனுமதிக்குமா? வைத்தியசாலையின் மீது குண்டுகளை போடுவதற்கு ஒரு மனிதனுடைய மனதிலே இடம் இருக்கிறது என்றால், அல்லாஹ் தஆலா அந்த யூதர்களை பற்றி என்ன சொல்கிறான்? கல் ஹிஜாரா அவ் அஷத்து கஸ்வா, அந்த யூதர்களுடைய உள்ளம் கற்களை போன்றதாக இருக்கிறது அல்லது அதனை விடவும் மோசமானதாக இருக்கிறது என்று குர்ஆனிலே சொல்கிறான். அஹ்ரசுன் நாஸி அலா ஹயாத்தி, அந்த யூதர்கள் எப்படிப்பட்டவர்கள்? உலக வாழ்க்கையின் மீது மிகவும் மோகம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். தௌராத்தை அவர்கள் பெற்றது மாத்திரமல்ல, அந்த தௌராத்தை திரிவுக்குட்படுத்தினார்கள். அந்த தௌராத்திலே தாம் விரும்பியவற்றை எல்லாம் செருகினார்கள். நிச்சயமாக தௌராத்திலோ இஞ்சீலிலோ இப்படிப்பட்ட அநியாயங்களை செய்வதற்கான எந்த ஒரு அனுமதியும் கிடையாது. அது அல்லாஹ்விடமிருந்து வந்த புனிதமான 2 வேதங்கள். ஒன்றை கிறிஸ்தவர்கள் பின்பற்றுகிறார்கள், மற்றதை யூதர்கள் பின்பற்றுகிறார்கள். ஆனால் அந்த வேதங்களிலே எந்த ஒரு இடத்திலும் இப்படியாக அநியாயங்களை செய்யும்படி சொல்லப்படவில்லை. அப்படி சொல்லப்பட்டிருந்தால் அது அவர்களாக அவற்றிலே செய்த திரிபுகளாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பூமி நீண்ட காலமாக 3 இனங்களும் நிம்மதியாக வாழ்ந்த பூமி. கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள், யூதர்கள். யூதர்களுக்கும் அந்த பூமியிலே உரிமை இருக்கிறது, யார் இல்லை என்று சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கவும்கள் தானே அவர்கள். ஆனால் அந்த பூமி ஒழுங்கான ஆட்சி இல்லாமல் அது இருந்த சந்தர்ப்பத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த பிரதேசத்தை கையில் எடுத்து இஸ்லாமிய ஆட்சியை அங்கே நிறுவி பைத்துல் முக்கத்தஸை முஸ்லீம்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருகிறார்கள். அதற்கு பிறகு அந்த பிரதேசத்திலே இருந்த எல்லா சமயத்தவர்களுக்கும் முழுமையான சுதந்திரம், நம்பிக்கை சுதந்திரம், வழிபாட்டு சுதந்திரம், சொற்களுக்கான பாதுகாப்பு எல்லாம் வழங்கப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பைத்துல் முக்கத்தஸை பிடித்ததற்கு பின்னால் சொன்ன வாசகம் இன்றும் கூட பொன்னெருத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வாசகம். அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னஹும் ஆமினூன அலா திமாஇஹிம், யாரெல்லாம் இந்த பிரதேசத்திலே இருக்கிறார்களோ, பலஸ்தீன பிரதேசத்திலே இருக்கிறார்களோ, பைத்துல் முக்கத்தஸை சார்ந்த பகுதியில் இருக்கிறார்களோ, அவர்களுடைய உயிர்கள் அனைத்துக்கும் உத்தரவாதம் வழங்கப்பட வேண்டும். வஅவுலாதிஹிம், அவர்களுடைய பிள்ளைகளுக்கு, வஅம்வாலிஹிம், அவர்களுடைய சொத்துக்களுக்கு, வகனாயிஸிஹிம், அவர்களுடைய தேவாலயங்களுக்கு. இஸ்லாமிய கலீஃபா சென்று பிரகடனப்படுத்துகிறார், அங்கு யாரும் அநியாயத்துக்கு உள்ளாக்கப்படக்கூடாது, மத சுதந்திரத்துக்கு யாரும் தடை போடக்கூடாது. எந்த அளவுக்கு என்றால், அவர்கள் ஏற்கனவே தேவாலயங்களையும் வழிபாட்டு தலங்களையும் அவர்கள் வைத்திருப்பார்களாக இருந்தால் அவற்றில் யாரும் கை வைக்க கூடாது. வலா துஹுதமு வலா துஸ்கனு, அந்த தேவாலயங்கள் அழிக்கப்பட மாட்டாது.
மாத்திரமல்ல அதிலே யாரும் சென்று குடியிருக்கவும் கூடாது என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார். இதுதான் இஸ்லாமிய படையினுடைய யுத்த தர்மம். கிறிஸ்தவர்கள் வணங்குகின்ற தெய்வங்களையோ அல்லது அவர்களுடைய வழிபாட்டு தலங்களையோ, யூதர்கள் வணங்குகின்ற தெய்வங்களையோ வழிபாட்டு தலங்களையோ பாதுகாக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய ஜிஹாதினுடைய நோக்கங்களில் ஒன்றாக இருக்கிறது. சூரத்துல் ஹஜ்ஜிலே அல்லாஹ் தஆலா வலௌலா தஃப்ருல்லாஹி الناس بعضهم ببعض لهدمت الصوامع وبيع وصلوات ومساجد يذكر فيها اسم الله كثيرا. அல்லாஹ் தஆலா அழகாக சொல்லி காட்டுகின்றார். கிறிஸ்தவர்களுடைய மடாலயங்கள், யூதர்களுடைய சர்ச்சுகள், அவர்களுடைய வழிபாட்டு தலங்கள், அவர்களுடைய சன்னியாசிகள் குடிபுகுந்திருக்கின்ற இடங்கள், இவற்றையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறார். அதற்காக வேண்டித்தான் இஸ்லாமிய சேனை போரிடுவதாக கூட குர்ஆனிலே சொல்லுகிறார். 3 பகுதிகளையும் சொல்லிவிட்டு கடைசியாகத்தான் மசாஜித் என்று சொல்லுகிறார். பள்ளிவாயல்களை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வரலாறு நெடுகிலும் முஸ்லீம்கள் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மதிப்பையும் மரியாதையையும் கொடுத்தது மாத்திரமல்ல, அவர்கள் தமது நாடுகளிலே திம்மிக்களாக பாதுகாக்கப்பட்டவர்களாக எல்லா வகையான உரிமைகளையும் பெற்றவர்களாக வாழ்வதற்கான அனுமதியை கொடுத்திருக்கிறார்கள். அந்த நிலையிலிருந்து தற்போதைய நிலையை நாங்கள் ஒப்பிட்டு பார்ப்போம். தற்போது பள்ளிவாயல்களை அவர்கள் தரைமட்டமாக்குகிறார்கள், குழந்தைகளை கொலை செய்கிறார்கள், எமது இஸ்லாமிய தலைவர்களை எல்லாம் சிறைப்பிடித்து வைத்திருக்கிறார்கள். சுமார் 11,000க்கும் அதிகமானவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு அந்த சிறைகளிலே வாடுகிறார்கள் என்றால் அந்த அநியாயத்தினுடைய வடிவத்தை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் பயங்கரவாத மார்க்கம் அல்ல, தீவிரவாதிகளுடைய மார்க்கம் அல்ல, ஏனைய சமயங்களை அழித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்த மார்க்கம் அல்ல. லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, என்னுடைய மார்க்கம் எனக்கு. லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்திலே பலாத்காரம் கிடையாது. யார் ஒரு மனிதனை கொலை செய்கின்றானோ அவன் முழு மனித சமுதாயத்தையும் கொலை செய்தவனுக்கு சமனாகுவான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இஸ்லாத்தின் பெயரால் யாரெல்லாம் உழைக்கிறார்களோ, போராடுகிறார்களோ அவர்களுக்கும் அந்த அனுமதி கிடையாது. அவர்கள் அந்த தவறை செய்திருந்தால் அவர்களும் குற்றவாளிகள் தான். பொதுமக்களை கொலை செய்வதற்கும் ஏனைய மத ஸ்தாபனங்களை அழிப்பதற்குமான எந்த ஒரு அதிகாரத்தையும் இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கவில்லை. எந்த அளவுக்கு என்றால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை படை நடத்தி அனுப்புகின்ற சந்தர்ப்பத்திலே சொல்லுகிறார்கள், நீங்கள் என்ன ஒரு காரணத்தை முன்னிட்டும் ஒரு பெண்களை கொலை செய்யக்கூடாது. லா தக்துலுன்ன இம்ரஅத்தன் வலா ஸபியன், ஒரு சிறுவனை கொலை செய்யக்கூடாது. வலா கபீரன் வலா ஹரமன், வயதில் மூத்தவர்களையோ அல்லது முதியவர்களையோ நீங்கள் கொலை செய்யக்கூடாது. வலா தக்தஅன்ன ஷஜரத்தன் முஸ்மிரத்தன், பழம் தரக்கூடிய மரங்களை நீங்கள் வெட்டக்கூடாது. வலா தத்பஹு ஷாத்தன் வலா பக்ரத்தன் வலா பஈரன் இல்லா லிமுஆகலதிஹி. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகாக சொல்லுகிறார்கள். நீங்கள் எந்த ஒரு ஆட்டையோ அல்லது மாட்டையோ அல்லது வேறொரு ஒரு ஒட்டகத்தையோ நீங்கள் அறுக்கக்கூடாது, சாப்பிடுவதற்காக வேண்டி மாத்திரமே தான் நீங்கள் அறுக்கலாம் என்று சொன்னார்கள். தற்போது நடைபெறுகின்ற யுத்தத்தை கண்முன்னே கொண்டு வந்து பாருங்கள். இஸ்லாம் சொல்லுகின்ற யுத்த தர்மம் என்ன? இஸ்லாம் எவ்வளவு அழகாக இந்த விஷயங்களை சொல்லி இருக்கிறது. பொதுமக்கள் மீது யார் கை வைக்கின்றானோ அவன் முஸ்லிம் பெயரை வைத்திருந்தாலும் அவன் ஒரு இஸ்லாமிய போராளி அல்ல, அவன் ஒரு பயங்கரவாதி, அவன் ஒரு தீவிரவாதி. இஸ்லாம் சாந்தி சமாதானத்தின் மார்க்கம். பொதுமக்களை இவ்வாறு வதைக்கின்ற மார்க்கம் அல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே இருக்கின்ற எல்லா விதமான மனித உரிமை சட்டங்களையும் மீறி இன்று உலகத்திலே பலஸ்தீனிலே குண்டுகள் போடப்பட்டு வந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது நாம் இந்த விடயத்தை எப்படி அணுக வேண்டும் என்பதை முதலாவது நாங்கள் பார்ப்போம். முதலாவது எங்களுடைய பொறுப்பொன்று இருக்கிறது. நாங்கள் முஸ்லீம்கள் என்ற வகையிலே உலகத்திலே இருக்கின்ற மீடியாக்கள் எல்லாவற்றையும் ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு
இந்த பலஸ்தீன விவகாரம் என்ன என்பதை மிகச்சரியாக நாங்கள் படிக்க வேண்டும். அதனுடைய வரலாறு, அங்கு யார் வாழ்ந்தார்கள், அந்த பூமி உண்மையில யாருக்கு சொந்தமானது, அங்கு இடம்பெற்றிருக்கின்ற அட்டூழியங்கள் எவை, தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற உண்மையான சம்பவங்கள் எவை என்பதனை ஈமானிய வெளிச்சத்தில் பக்க சார்பில்லாமல் நீதியாக நியாயமாக படிக்க வேண்டிய, அலச வேண்டிய, எந்த பிரிவுகளுக்கும் உட்படாமல் படிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு முதலாவது எங்களுக்கு இருக்கிறது. எங்களிலே இருக்கின்ற சிலர் சில சந்தேகங்களை கிளப்புகிறார்கள். முஸ்லிம்களுடைய பக்கத்திலே தவறு இருப்பதாக எழுதுகிறார்கள். நிச்சயமாக அப்படி அல்ல. முஸ்லிம்கள் சில நேரங்களில் தவறு செய்திருக்கலாம். தவறு செய்திருந்தால் நீதியாக அந்த விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அங்கு போராடி கொண்டிருக்கின்ற அல்லது உழைத்துக் கொண்டிருப்பவர்கள் மலக்குகள் அல்ல. அவர்கள் இந்த விஷயமாக என்ன ஒரு தவறை செய்தாலும் அது தவறுதான், அது முஸ்லிம்களாக இருந்தாலும். எனவே முதலாவது விஷயம். இரண்டாவது, இந்த நாட்டை பொறுத்தவரையிலும் முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் இந்த பலஸ்தீன் விவகாரம் தொடர்பாக தலைகீழான அபிப்பிராயங்களை கொண்டிருக்கிறார்கள். ஆங்கிலம் தெரிந்தவர்கள், சிங்களம் தெரிந்தவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் பலஸ்தீனர்களை குலை சொல்லுகின்ற ஒரு நிலை காணப்படுகிறது. நாம் இத்தனை வருஷங்கள் இந்த நாட்டிலே வாழுகின்றோம். 75 வருஷங்களாக இந்த விஷயம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த விவகாரம் இந்த உலகத்திலே இருக்கிறது. இந்த நாட்டிலே இருக்கின்ற பெரும்பான்மை சமூகத்திற்கு இந்த விஷயத்தினுடைய யதார்த்தத்தை நாங்கள் இன்னும் சொல்லி வைக்கவில்லை. அதனால் அவர்கள் எங்களை தவறாக புரிந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நாங்கள் அதனை எத்தி வைக்க வேண்டும். அடுத்ததாக, எம்மால் செய்ய முடியுமான இன்னும் ஒரு கடமை இருக்கிறது. நாம் இந்த சகோதரர்களுக்காக, இந்த சகோதரிகளுக்காக, இந்த நோயாளிகளுக்காக, இந்த சிறுவர்களுக்காக, இந்த அடிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த சமூகத்திற்காக வேண்டிய அல்லாஹ்விடத்திலே இரு கரம் ஏந்தி துஆ கேட்க வேண்டும். எமது தஹஜ்ஜுடைய தொழுகையிலே, ஐவேளை தொழுகைகளிலே, சுஜூதிலே, ருகூயிலே, அத்தஹியாத்திலே, சலாம் கொடுத்ததற்கு பின்னால் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் பிடிக்கப்படுகின்ற நோன்பு துறக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர்களுக்காக வேண்டி கையேந்தி கண்ணீர் வடித்து, ரப்பே நீ அவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக என்று மனமுருகி நாங்கள் பிரார்த்திக்க வேண்டியது, தோத வேண்டியது எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அடுத்ததாக மிக முக்கியமாக சிலர் எழுப்புகின்ற ஒரு முக்கியமான கேள்விதான், ஏன் இந்த யுத்தம் அல்லது பிரச்சனை இவ்வளவு காலம் நீடிக்கிறது? முஸ்லிம்களுக்கு வெற்றி வருவதில்லையா? அல்லாஹு தஆலா ரப்புல் ஆலமீனாக இருக்கின்றான். அவர்களுடைய பக்கத்திலே நியாயம் இருந்தால், சத்தியம் இருந்தால் ஏன் அவர்களுக்கு வெற்றி வருவதில்லை என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு மத்தியிலே எழக்கூடும். அதற்கும் நாங்கள் பதிலை தேடிக்கொள்ள வேண்டும். எங்களுக்கு மத்தியிலே ஒரு நாளும் நிராசை வரக்கூடாது, ஃபெடப் ஆகக்கூடாது, இதனை பற்றிய ஒரு மனச்சோர்வு வரக்கூடாது, அவநம்பிக்கை வரக்கூடாது. முதலாவது நாங்கள் யோசிக்க வேண்டும், உலகத்திலே சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையான போராட்டம் இன்று நேற்று ஆரம்பித்தது அல்ல. எங்கெல்லாம் நலவு பேசப்படுகிறதோ, எங்கெல்லாம் சத்தியம் பேசப்படுகிறதோ, நடைமுறைப்படுத்தப்படுகிறதோ, அந்த நேரத்திலே உலகத்திலே அவற்றை விரும்பாத சக்திகள் நிச்சயமாக இருப்பார்கள். அவர்கள் அந்த சத்தியத்தின் குரல் வலையை நசுக்குவதற்காக, அதனை இல்லாமல் செய்வதற்காக வேண்டி நிச்சயமாக முயற்சிப்பார்கள் என்ற உண்மையை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது அல்லாஹ் தஆலாவுடைய நியதியாக காணப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நும்ரூத் என்ற எதிரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஃபிரௌன் என்ற எதிரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு எதிரிகளுடைய எண்ணிக்கை அதிகம். அபு ஜஹல், அபு லஹப், ஏன் மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னாலும் கூட முனாஃபிக்குகளுடைய தலைவன் என்று சொல்லப்படக்கூடிய யூதனாக இருந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்பவன் செய்த அநியாயங்கள், அட்டூழியங்கள், முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக கிளப்பிவிட்ட வதந்திகள் எக்கச்சக்கமாக காணப்பட்டன என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே குழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை என்று நினைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். நாம் இஸ்லாத்தின்படி வாழவும் வேண்டும், எங்களுக்கு எதிர்ப்பும் வரக்கூடாது என்று சொன்னால் அது இஸ்லாத்தின் தன்மை அதுவல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ வகையான சவால்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுத்துத்தான் அந்த இஸ்லாத்தை வெற்றி அடைய செய்தார்கள் என்ற உண்மையை நாங்கள் அடிக்கடி விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, நிச்சயமாக இஸ்லாம் என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ற வகையிலே அது தற்காலிகமாக பலகீனம் அடைந்தாலும்
அது பின்னடைவை சந்தித்தாலும் கூட நிச்சயமாக இறுதி வெற்றி முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் இருக்கிறது என்ற ஆழமான நம்பிக்கை மூமின்களாக எங்களுக்கு கட்டாயம் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதனை விடவும் மோசமான சவால்களை இஸ்லாமிய வரலாற்றிலே நானும் நீங்களும் கண்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானவுடன் சிலர் முர்த்ததுகளாக மாறி இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு எதிராக போராடினார்கள். அந்த போராட்டமும் அடக்கப்பட்டது. 200 வருஷம் பைத்துல் முகத்தஸை பிடிப்பதற்காக வேண்டி சிலுவை வீரர்கள் போராடி பிடித்தார்கள். 90 வருஷங்கள் தங்களுடைய கையிலே அதனை வைத்திருந்தார்கள். ஆனாலும் கூட ஸலாஹுத்தீன் அய்யூபி எனப்படக்கூடிய மிகப்பெரிய முஜாஹிதினுடைய கையினால் அந்த பைத்துல் முகத்தஸ் மீண்டும் முஸ்லிம்களுடைய கைக்கு வந்தது. பைத்துல் முகத்தஸை பிடித்த சந்தர்ப்பத்திலே அங்கு லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அவர்களுடைய உடம்பிலிருந்து வெளியேறிய இரத்தத்தை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அங்கு இருந்த சிலுவை வீரர்களுடைய குதிரைகளுடைய கால்கள் ஆறாக ஓடிய அந்த இரத்தத்திலே நனைந்து கொண்டிருந்தன என்று அவர்கள் சொன்னார்கள். அவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்தப்பட்டும் கூட இறுதி வெற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அவன்தான் எல்லாவற்றுக்கும் சக்தி உள்ளவன் அந்த வெற்றியை மீண்டும் முஸ்லிம்களுக்கு கொடுத்தான். தாத்தாரியர்கள் மங்கோலியர்கள் பகதாதை அழித்த விதம் சர்வசாதாரணமானது அல்ல. அதற்கு பிறகும் அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தான். அந்த ரப்பு இன்னும் உயிரோடு இருக்கின்றான். அந்த ரப்பு முஸ்லிம்களுடைய பக்கம் நிச்சயமாக இருப்பான். ஆனால் சில நிபந்தனைகள் இருக்கின்றன. இந்த உதவியை வெற்றியை அல்லாஹ் தஆலா வானத்தை பொத்துட்டு கொடுப்பதில்லை. நாங்கள் அந்த உதவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தகைமை உள்ளவர்களாக எங்களை மாற்ற வேண்டும். முதலாவது நாங்கள் உண்மை முஸ்லிம்களாக மாற வேண்டும். இந்த ஜும்ஆவுக்கு இவ்வளவு கூட்டமாக இவ்வளவு ஆர்வமாக நேர காலத்தோடு நாங்கள் வந்திருப்பது போன்று எப்போது சுபஹுடைய தொழுகைக்கும் வர ஆரம்பிக்கின்றோமோ அந்த நேரம் நிச்சயமாக பலஸ்தீன் விடுதலையாகும் இன்ஷா அல்லாஹ். ஜும்ஆவுக்கு காட்டப்படுகின்ற ஆர்வம் சுபஹ தொழுகைக்கு ஆர்வம் இல்லை, ஜமாஅத்தோடு தொழுவதற்கு ஆர்வம் இல்லை என்றால் எங்களுடைய துஆக்களை அல்லாஹ் தஆலா எப்படி ஏற்றுக்கொள்ள போகிறான்? முதலாவது அந்த துஆக்கள் கேட்கப்படுவதற்குமான ஒரு தகுதி எங்களிடத்திலே வர வேண்டும். ஆழமான ஈமான். லா தஹினு வலா தஹ்ஸனு அன்துமுல் அலௌன் இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் பலகீனப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நீங்கள் உண்மையான மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் சிரேஷ்டமானவர்கள், உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆழமான ஈமான் இருக்கும் இடத்திலே வெற்றி வரும், சந்தேகம் கிடையாது. துனியாவின் மோகம் இருக்கின்ற பொழுது, இந்த உலகத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டு நாங்கள் வாழுகின்ற பொழுது, இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செய்வதற்கு தயாரில்லாத போதும் நிச்சயமாக அந்த வெற்றியை எதிர்பார்க்க முடியாது. எனவே முதலாவது நிபந்தனை ஆழமான ஈமான். இரண்டாவது நிபந்தனை, அதுதான் மிக முக்கியமான நிபந்தனை, முஸ்லிம் சமூகத்தின் ஒற்றுமை, ஐக்கியம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், வலா தனாஸஉ ஃபதஃஷலு வதத்ஹப ரீஹுக்கும். நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே சண்டையிட்டுக் கொண்டு முரண்பட்டு கொண்டு குதர்க்கம் செய்து கொண்டு இருக்க வேண்டாம். நீங்கள் தோல்வி காண்பீர்கள், உங்களுடைய சாயம் போய்விடும், உங்களுடைய தனித்துவத்தை நீங்கள் இழக்க வேண்டி வரும் என்று சொல்லுகிறான். தனித்துவத்தை இழந்திருப்பது எதனால்? எங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற பிரிவினைகளால், பிளவுகளால். காட்டி கொடுக்கிறோம், அள்ளி வைக்கின்றோம். ஒரு இயக்கம் இன்னொரு இயக்கத்தை அள்ளி கொடுக்கிறது, காட்டி கொடுக்கிறது. தன்னுடைய கொள்கைக்கு அவன் முரண்பாடாக இருக்கிறான் என்றால் அவனை காட்டி கொடுப்பது, அவன் பற்றிய பிழையான தகவல்கள் எல்லாவற்றையும் அள்ளி கொடுப்பது. இது உள்நாட்டிலும் இருக்கிறது, வெளிநாட்டிலும் இருக்கிறது. விசுவாசம் இல்லாதவர்கள், ஐக்கிய சிந்தனை இல்லாதவர்கள், ஒற்றுமை இல்லாதவர்கள் ஒரு சமூகத்தில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய உதவி அந்த சமூகத்துக்கு வரமாட்டாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அழுத்தமாக சொல்லுகின்றோம், இந்த பலஸ்தீன பிரச்சனையை ஒரு நாளில் முடிக்க முடியும். அரபு நாடுகள் 52 நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் இருக்கின்றன, 52 நாடுகள். அந்த ஒரு நாட்டுக்கு மத்தியிலும் ஒற்றுமை கிடையாது. ஒரு நாடு ஒரு கருத்தை சொல்ல இன்னொரு நாடு இன்னொரு கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது. தலைவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை கிடையாது. பச்சிலம் பாலகர்கள் மிக மோசமாக கொல்லப்பட்டு, தலைகள் துண்டிக்கப்பட்டு, கண்டம் துண்டமாக வெட்டப்பட்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலும் கூட அவர்கள் மாநாடுகளை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால், தங்களுக்கு மத்தியிலே முரண்பாடுகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால்,
அல்லாஹ்வுடைய உதவியை எப்படி நாங்கள் காண முடியும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது இரண்டாவது நிபந்தனை. மூன்றாவது நிபந்தனை, நாம் அறிவுள்ள சமூகமாக, கல்வி சமூகமாக, ஆய்வு சமூகமாக நாங்கள் கட்டாயம் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே யர்ஃபஉல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், உங்களுக்கு மத்தியிலே யாருக்கெல்லாம் ஈமான் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த சமூகத்தினுடைய அந்தஸ்துக்களை அல்லாஹ் தஆலா உயர்த்துவான் என்று குர்ஆனிலே சொல்லுகிறான். ஈமான் பிளஸ் அறிவு, ஈமானோடு சேர்ந்து அறிவு இருந்தால் அந்த சமூகத்தினுடைய தரஜாக்கள் உயர்த்தப்படும். இன்று எங்களுடைய தரஜாக்கள் உயர்த்தப்படவில்லை. காரணம், நாங்கள் மார்க்க அறிவிலும் பலகீனமாக இருக்கின்றோம், உலக கல்வி விஷயத்திலும் பலகீனமாக பின்தங்கியவர்களாக இருக்கிறோம். எமது சமூகத்திலே துறை சார்ந்த விற்பனர்கள், விஞ்ஞானிகள், ஆய்வாளர்கள், டாக்டர்கள், பொறியியலாளர்கள், மிகப்பெரிய துறை சார்ந்த நிபுணர்கள், தலை சிறந்த ஆய்வாளர்கள், இவர்களை நாங்கள் உற்பத்தி செய்து அவர்களை சமூகத்திலே வச்சிர தூண்களாக போற்றும் வரைக்கும், அதற்காக வேண்டிய எமது பணத்தையும் காலத்தையும் செலவு செய்யும் வரைக்கும் நாங்கள் தலை நிமிர்ந்த சமூகமாக மாற முடியாது. இஸ்ரேலினுடைய வெற்றியினுடைய ரகசியங்களிலே ஒன்று, நாம் எடுக்க வேண்டிய நிபந்தனை அந்த இஸ்ரேல் எடுத்திருக்கிறது. கடந்த 100 வருஷங்களிலே நொபேல் பரிசு பெற்றவர்களுடைய இஸ்ரேலியர்களுடைய எண்ணிக்கை 100ஆக இருக்கின்ற பொழுது முஸ்லிம் சமூகத்திலே 3 பேர் தான் இருக்கிறார்கள் என்றால் நாம் எவ்வளவு தூரம் பின்னணியிலே இருக்கிறோம், அவர்கள் எவ்வளவு தூரம் அந்த விஷயத்திலே முன்னேறி இருக்கிறார்கள் என்று பாருங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய விஷயம் என்னவென்றால், அவன் யாரெல்லாம் முயற்சிக்கின்றார்களோ அவர்களுக்கு கொடுப்பான். அவர்கள் முஸ்லிம்களாக இருக்கட்டும் அல்லது முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கட்டும். இன்று கல்வித்துறையிலே நாங்கள் எவ்வளவு தூரம் ஈடுபாடு காட்டுகின்றோம், நாங்கள் எத்தனை பேரை உருவாக்கி இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். அது வெளிநாடு என்று வந்தாலும் உள்நாடு என்று வந்தாலும் நிச்சயமாக அந்த விஷயங்களை நாங்கள் கவனிக்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறுதியாக ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். நிச்சயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை நாங்கள் ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது இறுதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது பிரகாரம் இஸ்லாத்திற்கு கடைசி வெற்றி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாள் உதயமாக மாட்டாது முஸ்லீம்கள் யூதர்களுக்கு எதிராக போராடும் வரைக்கும். அந்த போராட்டத்திலே அவர்கள் கற்களுக்கும் மரங்களுக்கும் பின்னால் ஒளித்துக் கொள்வார்கள். அந்த நேரத்திலே அந்த கற்களும் மரங்களும் அந்த யூதனை காட்டி கொடுக்கும், யா முஸ்லிம் யா அப்துல்லா, முஸ்லிமே அல்லாஹ்வுடைய அடியானே, இதோ எனக்கு பின்னால் ஒரு யூதன் ஒளித்துக் கொண்டிருக்கிறான், அவனை வந்து நீ கவனித்துக்கொள் என்று சொல்லும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரியிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நாளும் கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாக்குறுதி பொய்யானது அல்ல. அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அந்த வெற்றியை தரக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் ஒரு ஹதீஸையும் சொல்லி முடிக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மார்க்கம் நிச்சயமாக இரவும் பகலும் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த இடங்கள் எல்லாவற்றுக்கும் இந்த மார்க்கம் பொய்த்தான் தீரும். வலா யத்ருக்குல்லாஹு பைத்த மதரின் வலா வபரின், எந்த ஒரு வீடாக இருந்தாலும் அந்த ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இஸ்லாம் நுழைந்தே தீரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, நாம் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த பலஸ்தீன விவகாரம் தொடர்பான அறிவை பெற்றுக்கொள்கின்ற அதே நேரத்திலே துஆ செய்ய வேண்டும். அந்த சகோதரர்களுக்காக மாத்திரமல்ல, எங்களுக்கு மத்தியிலே மாற்றங்களை கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். வல்ல நாயன் எம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. யா அல்லாஹ், இந்த மிம்பரிலே இருந்து கேட்கின்றோம், இந்த ஜும்மாவிலே இருந்து கேட்கின்றோம். யா அல்லாஹ், நாங்கள் எல்லோரும் பலகீனர்களாக இருந்து கேட்கின்றோம். அந்த பலஸ்தீனர்களுக்கு நீ உதவி செய்வாயாக, அவர்களை பலப்படுத்துவாயாக, அவர்களுடைய மனதிலே பொறுமையை நீ கொடுப்பாயாக. யாரெல்லாம் இதுவரைக்கும் ஷஹீதானார்களோ அவர்கள் அனைவரையும் உன்னுடைய உயர்தரமான சுவர்க்கத்திலே குடியமர்த்துவாயாக. அவருடைய குடும்பத்தவர்களுக்கு நீ பொறுமையை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், அந்த மக்களுடைய கஷ்டங்கள் துன்பங்களை மிக அவசரமாக நீ நீக்கி விடுவாயாக. உன்னுடைய படை பட்டாளங்களை எல்லாம் அனுப்பி அந்த எதிரிகளை நீ அழித்து விடுவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் கேட்கக்கூடிய அந்த துஆவை அங்கீகரிப்பாயாக. யாரெல்லாம் இஸ்லாத்துக்காக வேண்டி உழைக்கிறார்களோ அவர்களுடைய பாதங்களை நீ பலப்படுத்துவாயாக. யாரெல்லாம் இஸ்லாத்துக்காக வேண்டி உணர்வோடு இருக்கிறார்களோ அந்த உணர்வுகளுக்காக நீ கூலி கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே களிமாவோடு மௌத்தாகக்கூடிய உயர்தரமான அந்த பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களை பொருந்திக் கொள்வாயாக. நாளை மறுமையிலே உன்னுடைய அந்த நபியினுடைய ஷஃபாத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.